கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, வருடத்தின் 14வது ஞாயிறிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையும் உங்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பணியும் பராமரிப்பும் என்ற ஒரு சிந்தனையை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். முழுவதும் நற்செய்தி வாசகத்தை மையப்படுத்தியே இந்த மறையுரையை ஆற்றுகின்றேன். நற்செய்தியின் பின்னணி: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கிய தனது பயணத்தில் சீடர்களுக்கு ஆங்காங்கே வழியோரங்களிலெல்லாம் தெருக்களிலெல்லாம் பாடங்கள் நடத்தி கொண்டே சென்றார். அப்படி நடத்தி சென்ற பாடங்களில் ஒன்றுதான் இன்று வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி பகுதி. அதனுடைய மையக்கருத்து சீடர்கள் செய்ய வேண்டிய பணியும் பணியிலே வரக்கூடிய சூழல்களில் கடவுளின் பராமரிப்பையும் பாராட்டையும் நாம் பெறுகிறோம் என்பதைத்தான் இந்த நற்செய்தி இன்று நமக்கு சொல்லுகிறது. 3 பிரிவுகளாக பிரித்து இதை எளிதாக புரிந்து கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்வில் நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் ஆண்டவர் இதை தன் சீடர்கள் வழியாக நமக்கும் சொல்லித் தருகிறார். 1 பணி, 2வது பராமரிப்பு, 3வது பாராட்டு அல்லது மகிழ்ச்சி. ஒவ்வொன்றாக பார்ப்போம். பணி, என்ன பணி ஆண்டவர் தருகிறார்? இயேசு வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை உங்கள் முன் விரைவாக சொல்லி முடிக்கிறேன். இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இயேசு வாழ்ந்த பொழுது தன்னலம் சுயநலம் அதிகமாக இருந்தது. போலி இறைவாக்கினர்கள் ஏராளமாக சுற்றித் திரிந்தார்கள். மோசமான சமய தலைவர்கள் பொறுப்பற்றவர்களாக வாழ்ந்தார்கள். திரிக்கப்படும் இறைவார்த்தைகள், சீரழிந்த தன்மை, பெண் அடிமை, மனித நேயமின்மை, தீய சக்திகளின் ஆட்டம், சீர்கேடான தனி மனித ஒழுக்கம், சமுதாயத்தில் பாகுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் என்று ஏறக்குறைய சமுதாயம் முழுவதுமே ஒரு விதமான இக்கட்டான சூழலில் இருப்பதைப் போல இருந்தது. இந்த சூழலை தான், இந்த மோசமான சூழலைத்தான் ஆண்டவர் அறுவடையோ மிகுதி என்று சொல்லுகிறார். இந்த அறுவடையை எடுக்க வேண்டும், இந்த களைகளை தூக்கி எறிய வேண்டும், அகற்ற வேண்டும். இயேசு அறுவடையோ மிகுதி என்று கூறுவதன் பொருள் இதுதான். இந்த சூழலை அழிப்பதுதான், மாற்றுவதுதான் சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. அதைத்தான் அவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல் என்ற அந்த சூத்திரத்தை ஆண்டவர் கடைபிடிக்கிறார். ஏன் இப்படி இருக்கிறது, ஐயோ ஐயோ என்று சொல்வதை விட அதற்கு மாற்று சிந்தனை என்ன, அதை எப்படி மாற்றுவது, அதை எப்படி அழிப்பது என்பதை, இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவதே மேல் என்று சொல்லி சீடர்களை அனுப்புகிறார். இந்த சூழல் இன்றும் உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் ஏற்கனவே சொன்னேனே, தன்னலம், சுயநலம், சமய தலைவர்களுடைய தேவையில்லாத பேச்சுக்கள், இவைகளெல்லாம் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. டிவியை பொத்தான அமுக்குனீங்கன்னா அதில் வர்றது பூரா அயக்கித்தனமான செய்திகள். செய்தித்தாள்களை பார்த்தால் கொலை, குற்றம், இது போன்ற ஏராளமான எதிர்மறையான செய்திகளைத்தான் இப்பொழுது நாம் நிறைய பார்க்கிறோம். அன்று வாழ்ந்த அதே சூழல் தான் இன்றும் இருக்கிறது என்று சொல்ல தோன்றுகிறது. ஆகவே நமக்கும் ஒருவேளை இப்படிப்பட்ட பணியைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நம்புகிறோம். இந்த பணியின் அவசியத்தையும் இந்த பணியின் அவசரத்தையும் ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தையில் சொல்லுகிறார். எல்லாம் வல்ல இறைவனிடம் மன்றாடுங்கள், அறுவடைக்கு தேவையான ஆட்களுக்காக மன்றாடுங்கள், மன உறுதி உள்ளவர்களை தேடி பிடியுங்கள், புறப்படுங்கள், கமான் கெட் அப் கோ என்று ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அது பணியின் அவசரம், பணியின் அவசியம். இந்த அவசரமும் அவசியமும் இன்றும் நம்மிடம் இருக்கிறது. நல்லவைகளை செய்ய வேண்டும். ஏன் உலகம் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் நாம் வேண்டுகிறோம், அங்கலாய்க்கிறோம். அவையே ஆண்டவர் அன்றே சொல்லிவிட்டார், இப்படித்தான் இருக்கிறது என்று.
இரண்டாவது பகுதிக்கு செல்வோம். பராமரிப்பு. இந்த பணி ஒரு சாதாரண பணி அல்ல. அவர்கள் செய்ய வேண்டியது எல்லாரிடமும் சென்று பேச வேண்டும். ஆகவே அவர்களுக்கு இந்த பணியின் சுமையை அறிந்த அவர், இந்த பணி அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும், இந்த பணி அவர்களுக்கு சற்று பயத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று அறிந்த இயேசு அவர்களுக்கு ஊக்கம் தருகிறார், உற்சாகம் தருகிறார். அவர்கள் தனது உடனிருப்பை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏன்? இந்த பணியின் சுமை. இந்த பணி யாருக்கெல்லாம் சொல்லப்படுகிறது? உலக மக்கள் அனைவருக்குமே சொல்லப்படுகிறது. அன்று அவருடைய காலத்தில், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு சொல்லப்பட்டது. இன்று அதே தான் நமக்கும் சொல்லப்படுகிறது. ஆகவே இது கோபத்தை உண்டாக்கும், ஆத்திரத்தை மூட்டும், வெறியை கிளப்பும், நீயா நானா என்ற ஒரு பகையை உருவாக்கும். ஏனென்றால் இது மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பு, மத மாற்றத்திற்கான அழைப்பு அல்ல. தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இப்பொழுதெல்லாம் நல்லது செய்தால் கூட அது திரிக்கப்படுகிறது. நன்மையான ஒரு செயலை செய்தால் கூட அது மதம் மாற்றுகின்ற செயலாக சிலர் பிதற்றுகிறார்கள். ஆகவே நல்லவைகளை செய்யத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். யாரையும் மதம் மாற வேண்டும் என்று ஒரு நாளும் ஆண்டவர் சொன்னதில்லை. நாமும் அதை செய்வதும் இல்லை. ஆகவே இந்த பணி ஒருவருடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்க செய்கிறது. அவர் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவது, அதை அவர் ஏற்றுக்கொள்வது என்பது எளிதான காரியம் அல்ல. பயம் உருவாகும். இதைத்தான் நாம் மிக அழகாக எரேமியா புத்தகத்திலே படிக்கிறோம். இவைகளெல்லாம் நீங்கள் படித்தவைகள் தான், கேட்டவைகளைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த பணி மத மாற்ற பணி அல்ல, அவர்களுடைய மனமாற்ற பணி. அயோக்கியத்தனத்தில் இருப்பவனை நல்லவனாக மாற்ற விரும்புகிறோம். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். கோபம் அதிகமாக கொண்டு உறவை பாதிக்கக்கூடியவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த கோபத்தை விட வேண்டும் என்பது தான் நம்முடைய எண்ணம். அதற்காகத்தான் நாம் உழைக்கிறோம். அதன் ஆண்டவர் பெயரால் அதை உழைக்கிறோம். இவ்வளவுதான். ஆகவே எரேமியா காலத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை பாருங்கள். எரேமியா 1:17-19 நாம் இவ்வாறு படிக்கிறோம். நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு. அவருடைய பணியின் அவசரம் அவசியம் சொல்லப்படுகிறது. நமக்கும் சீடர்களுக்கும் அதைத்தான் இயேசு சொன்னார். நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், பார்த்தீங்களா, யார்ட்டெல்லாம் போய் பேசணும்? நாடு முழுவதற்கும், அதாவது யூதேயாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிரான அருள் சூழ் நகரமாகவும் இரும்பு தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இதுதான் அவர் தருகின்ற உற்சாகம், ஊக்கம், அவர் தருகின்ற அருள், ஆசீர். ஆகவே கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் உங்கள் பணியை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அதே போல்தான் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அங்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தெளிவாக சொன்னார். இங்கு ஆண்டவர் அதையே, எப்படி நீங்களும் நானும் நல்லது செய்ய விரும்புகின்ற பொழுது, அக்கம் பக்கத்திலே இருக்க வீட்டுக்காரர்கள் ஒரு மாதிரியாக இருக்கின்ற பொழுது, தவறு செய்கின்ற பொழுது, அதை சுட்டி காட்ட நாம் விரும்புகின்ற பொழுது, நமக்கு எதுக்கு என்று ஒதுங்காமல் இருந்தாலும் நல்லவர்களாக வளமோடும் நலமோடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு அவருடைய மனத்தை மாற்ற விரும்புகின்ற பொழுது துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும். ஆகவே அந்த நேரங்களில் அவர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு எதுவுமோ மிதியடியோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். ஆக எப்படித்தான் செல்வது? ஒன்றை மட்டும் எடுத்து செல்லுங்கள். வாட் இஸ் தட்? என்ன அது? ட்ரஸ்ட் காட் அண்ட் காட் அலோன். கடவுளை நம்பு, கடவுளை மட்டுமே நம்பி இந்த அறச்செயலை செய் என்று சொல்லுகிறார். கடவுளை நம்பு, கடவுளை நம்பியே இந்த அறச்செயலை செய். ஏனென்றால் இது மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். எல்லோரும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த குறிக்கோள், ஒரு உயர்ந்த எண்ணம். ஆகவே அதற்காக சில நேரங்களிலே கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும். ஆகவே மறந்து விடாதீர்கள். ட்ரஸ்ட் காட் அண்ட் ட்ரஸ்ட் ஹிம் அலோன் என்று தெளிவாக சொல்லுகிறார். அதைத்தான் நம்முடைய
ஏசாயா இறைவாக்கினர் அழகாக சொல்லுகிறார். ஏசாயா 26:4, ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாறை. இந்த கற்பாறை என்பது கேடயத்திற்கு சமம். என்ன விதமான எதிரிகள், எந்த விதமான தாக்குதல்கள் வந்தாலும் கற்பாறையாக, அரணாக, கேடயமாக இருந்து இறைவன் உங்களை காப்பாற்றுவார். இந்த மனிதநேய செயல்களை அவர் கண்டிப்பாக உருவெடுத்து வளர்ப்பார். அதற்காக உழைக்கின்ற உங்களுக்கு எல்லாம் தருவார் என்று சொல்லுகிறார். இந்த பயம் தெளிந்து அவர்கள் ஆண்டவருடைய உதவியோடு செல்லுகின்ற பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாமலும் போகலாம். அதான் சொன்னார், நீங்கள் போகின்ற வீட்டிலே இருந்தால் அவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் காலில் இருக்கக்கூடிய தூசியை தட்டிவிட்டு வந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஏற்றுக்கொள்ளப்படாமலும் இருக்கலாம். நீங்கள் சொல்வது, நீங்கள் உறவை பலப்படுத்த வேண்டும், இப்படி அநியாயமாக கோவப்படுறதோ சந்தேகப்படுறதோ வேண்டாம் சார், நல்லா இருங்க என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களை எதிர்த்து பேசுவார்கள். நீ என்ன எனக்கு சொல்கிறது, எனக்கு தெரியாதா, நான் படிச்சிருக்கையா, நீ வேலையை பாரியா, உன் வேலையை பாரியா என்றெல்லாம் நக்கலாக கிண்டலாக பேசுவது இருக்கும். அந்த நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்வதைத்தான் ஆண்டவர் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறார். சீடர்களுக்கு ஒரு பாடமாக சொல்லுகிறார். ஏற்றுக்கொண்டால் நலம், ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை துன்புறுத்தினாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நற்செய்தியை, விண்ணரசு விழுமியங்களை, மனிதநேய செயல்பாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை எல்லாத்தையும் அடுத்து நொறுக்கி செல்லுங்கள், விட்டு விடாதீர்கள். இங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேறு ஒரு இடத்துல போய் உங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள். உங்களுடைய இந்த மனிதநேய செயல்களை செய்து கொண்டே இருங்கள். மனிதநேய செயல்கள் திரிக்கப்படுகின்ற பொழுது வேறு இடத்திற்கு செல்லுங்கள். ஆனால் எந்த செய்தியை விட்டு விடாதீர்கள் என்றுதான் சொல்லுகிறார். ஏனென்றால் தங்கம் புடமிட்டுத்தான் சோதிக்கப்பட்ட பின்புதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே இப்படி நீங்கள் தொடர்ந்து துன்பங்களோடும் வேதனைகளோடும் நற்செய்தியை, மனிதநேய செயல்களை, விழுமியங்களை நீங்கள் செய்தால் இறைவன் உங்களை பாராட்டுவதாக கூறுகிறார். இவர்கள் விண்ணிலிருந்து சாத்தான் விட கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்க எங்களுக்கு ஆற்றல் இருந்தது என்று சொன்னார்கள். இதெல்லாம் எங்களுக்கு நீர் கொடுத்த அதிகாரம், சந்தோஷமாக இருந்தது என்றார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, அதற்காக மகிழாதீர்கள். உங்கள் பெயர்கள் அனைத்தும் விண்ணகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக மகிழுங்கள் என்று சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன? விடாப்பிடியாக நீங்கள் உறுதியுடனும் பற்றுறுதியுடனும் சான்று பகர்ந்தீர்கள் என்பதற்காகவே மகிழ்ச்சி கொள்ளுங்கள். என்ன திட்டினாங்க, என்ன பண்ணாங்க, ஆனால் நான் செய்து முடித்தேன் என்ற அந்த நிறைவு உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே வாய்ப்பை பயன்படுத்தினீர்கள் என்று ஆண்டவர் அவர்களை பாராட்டுகிறார். சாத்தான் விழுந்ததற்காக அல்ல, நீங்கள் பணியை செய்ததற்காக என்று ஒரு உண்மை சிறிய நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். இப்படி வாழ முடியுமா, முடியாதா? முடியும். வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவரது விருப்பம், அவரது சித்தம் அதுதான், திருவுளம் அதுதான். அவள் ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். அந்த ஊரிலே தொகுப்பு வீட்டிலே ஒரு வீட்டிலே அவள் குடி அமர்ந்தாள். அவரோடு வேறு யாருமே இல்லை. பக்கத்தில் இருந்தவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த பெண் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறதும் சாயந்தரம் வர்றதும், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட யார்ட்டையும் பேசுறதில்ல, அவங்கள பார்க்க யாரும் வர்றதில்லை, இவங்களும் யாரையும் பார்க்க போகிற மாதிரி தெரியல. ஒரு விதமான இறுக்கமான தனிமையான ஒரு வாழ்வு. பக்கத்தில் இருந்து அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் அவரிடம் பேசுகிறார்கள். அம்மணி, யாருமா, எங்கிருந்து வந்திருக்க, எப்படி, என்ன ஒரு ஆளாக இருக்கேன்னு கேட்டிருக்காங்க அக்கறையோடு. என்னை பற்றி எதுவும் கேட்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்க, நான் தனிமையை விரும்புகிறேன், ஆகவே தனியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். மூஞ்சில் அடித்தாப்புல சொல்லியிருக்காங்க. இதுக்காக விட்டுற முடியுமா? இந்த அம்மா யோசித்தாங்க, என்னமோ பாவம் சின்ன பொண்ணு இப்படி கஷ்டப்படுதே, விடக்கூடாது, ஏதோ நடக்கிறது என்று அவர்களுக்கு ஏதாவது செஞ்சால் கொண்டு போய் கொடுக்கறது, இந்த அம்மனி சாப்பிடு அப்படின்னு. இருந்தாலும் அந்த பெண்ணெல்லாம் அவங்கள மூஞ்சில் அடித்தாப்புல தூக்கி அடிச்சிருக்காங்க. ஒரு ஏறக்குறைய 3-4 மாதங்கள் அவள் விட்டு கொடுக்கவே இல்லை, இறுக்கமாகவே இருந்திருக்கிறாள். இந்த அம்மாவும் விடாமல், வயசில் பெரியவங்க, அனுபவத்தில் பெரியவர்கள், வாழ வைக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு ஏதோ குறை இருக்கிறது என்று அறிந்து விடாப்பிடியாக அவங்களே நோண்டிகிட்டே இருந்திருக்காங்க. என்னம்மா சாப்பிடு, நல்லா இருக்கியா எப்படின்னு. இறுதியாக அந்த பெண் சொன்னாள், என் கணவர் 2 பிள்ளைகளுக்கு பிறகு என்னை ஏமாற்றி விட்டு வேறொரு பெண்ணோடு
குழந்தைகளையும் அழைத்து கொண்டே சென்று விட்டார். அவர் போனதை பற்றி நான் கவலைப்படவில்லை. இந்த 2 குழந்தைகளும் மாற்றான் தாய் என்று கருதப்பட்டு மிகவும் துன்பப்படுமே, வேதனைப்படுமே என்பதற்காகத்தான் உலகமே எனக்கு வெறுத்து விட்டது, எல்லோரும் மோசமானவர்கள் என்ற ஒரு எண்ணத்திற்குள் வந்து விட்டேன் என்று சொன்னாலாம். கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, நம்மால் வாழ முடியும், வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே அருமையான இந்த நாளிலே அன்னை கன்னிமரியாளிடம் ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் உண்டு, அந்த துன்பங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த துன்பங்கள் பிறரிடம் இருக்கின்ற பொழுது ஓடோடி சென்று நாமும் இந்த பணியை செய்வோம். ஆண்டவர் நமக்கு மற்றவர்கள் விட அதிகமான அருளையும் ஆசிரியையும் தந்திருக்கிறார். ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வில் வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, இந்த பணியை, அன்பு பணியை, மனிதநேய பணியை, மதமாற்ற பணி அல்ல இது. இது மனம் மாறுகின்ற, உதவி செய்கின்ற, ஒருவரை வாழ வைக்கின்ற அந்த பணியை தொடர்ந்து செய்ய ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். ஆகவே இதில் நல்ல பணியை செய்தோம், உன் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த விதத்திலே வளர இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும் அந்த அறத்தில் பிறருக்கும் உதவி செய்து மனமாற்றங்களோடு மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வை இறைவன் ஆசீர்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.